ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யாரெல்லாம் அடிக்கடி முடி காணிக்கை கொடுக்கறதுக்குண்டான சூழல் உருவாகும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருவருடைய ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது சனி பகவான் 3, 7, 10ஆம் பார்வையால் பார்த்தாலும் சரி, அவங்க அடிக்கடி முடி காணிக்கை கொடுக்கறதுக்குண்டான சூழல் உருவாகும். அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்தில் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்திருந்தாலும், ராசிப்படி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்திருந்தாலும், உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும், சனி பகவான் பார்த்தாலும், உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கோ லக்கணத்துக்கோ 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தான அதிபதி பார்வை சேர்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளை சனி பகவான் பார்வை செய்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் அடிக்கடி கோவிலில் போய் அடிக்கடி மொட்டை போடுறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடிக்கடி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு உயிரிழப்புகள் உருவாகி அவங்களுக்கு முடி காணிக்கை என்று சொல்லக்கூடிய ஈமக்கடன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்காக மொட்டை போடக்குண்டான சூழல் உருவாகும். அப்போ பிறப்பின் அமைப்புப்படியே உங்கள் ஜாதகம் இந்த மாதிரி அமைஞ்சிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கோவிலில் போய் நீங்கள் முடி காணிக்கை கொடுக்கறதுனால உங்களுடைய கர்மா குறையுமான்னு கேட்டினா கண்டிப்பாக குறையும். அதே சமயத்தில் சில ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ராசி அதிபதி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு சனி பார்வையில் இருந்து 10ஆம் அதிபதி பார்வை சேர்க்கையில் இருந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு அடிக்கடி தன்னுடைய தலையில் இருந்து முடியை இறக்கிறக்குண்டான சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும். இங்கே 5ஆம் அதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கையில் இருந்தால் இந்த ஜாதகர் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் மொட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உருவாகும். அந்த குலதெய்வம் கோயிலில் போய் முடி காணிக்க கொடுக்கும்போது இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போன ஜென்மத்தில் முன் வினையில் ஏற்பட்ட கர்ம வினை அமைப்பு அனைத்துமே நிவர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்வை சேர்க்கையில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே போனேன் மொட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். ஃப்ரெண்ட்ஸோடு கோயிலுக்கு போனோம், திருப்பதிக்கு போனோம், ஒரு மொட்டையை போட்டு வந்துட்டோம், திருவண்ணாமலை போனோம், ஒரு மொட்டை போட்டு வந்துட்டோம், அல்லது திருச்செந்தூர் போனோம், அல்லது முத்தாரம்மன் கோயிலுக்கு போனோம். இப்படி பெரிய பெரிய தெய்வங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய போகும்போது நம்மளை அறியாமலே நம்ம மனசு சொல்லும், சரி ஒரு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துடலாமே சாமிக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் 9ஆம் இடம் தொடர்பில் இருக்கும்போது அந்த அமைப்பு ஏற்படும். அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சரி குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போட்டுடலாமே அப்படின்னு தோணும். அதை அவங்க செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில் போன ஜென்மத்திற்கு உண்டான கர்ம கடனும் இந்த ஜென்மத்தில் என்ன ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த ஜீவனத்திற்கு உண்டான அமைப்பும் இவங்களுக்கு ஈஸியாக எளிமையாக தொழில் லாபங்கள் மூலமாக இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் செய்யாமல் இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க. பாதகாதிபதி, மாரகாதிபதி, கர்ம ஸ்தான அதிபதி இந்த கிரகங்கள் 6, 8 அதிபதியோட தொடர்பில் இருந்து அங்கே லக்னாதிபதி தொடர்பு வந்தாலோ அல்லது அந்த ஸ்தானங்கள் அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானங்கள் அப்படிங்கிறது அடி வாங்கி போச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்தானத்தின் வழியாக நீங்கள் கர்மாவை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அங்கே உங்களுக்கு 5ஆம் அதிபதி இருக்கிறாருன்னு வைங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு, அதே சமயத்தில் சனி பகவான் பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி லக்கணப்படி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அங்கே இருந்தாலும், அங்கே 5ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தாலும் இந்த ஜாதகர் போய் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலில் போய் தன்னுடைய கர்மாவை கழிக்காமல் இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல 6, 8 அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால உங்களுடைய தாத்தாவுக்கு விபத்துகள் ஏற்படுறது, குழந்தைகளுக்கு விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை உருவாக்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஐயையோ ஆண்டவா என்னை காப்பாற்று, என் குழந்தைய காப்பாற்று, நான் உனக்கு முடி காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு வேண்ட அளவுக்கு வேண்டி உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு அந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். அங்கே மாரகாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் போதே நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஸ்தானத்தோடு மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் உள்ள வருதோ
அங்கே கர்மஸ்தான அதிபதி தொடர்பு உள்ள வருதோ அந்த ஸ்தானம் என்ன உயிர் ஸ்தானமாக வருதோ அந்த உயிர் ஸ்தானத்துக்கு ஒரு உயிர் போராட்டத்தை கொடுக்கும் பொழுது நம்ம போய் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஏதோ ஒரு தெய்வம் கோவிலில் போய் ஆண்டவா இந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை காத்து கொடு, நான் உனக்கு முடிக்காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். ஏன்னா 6, 8 அப்படிங்கிறது விபத்துகளை குறிக்கும். பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும்போது விபத்தில் மரணத்தை குறிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வை, சனி பகவான் பார்வை அங்கே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உறவுகளுக்கு நம்ம கர்மம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை நோக்கி நகர்த்தும். அப்போ அதுக்கு முன்னால் நம்ம போய் 6, 8னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் இழக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. சரிங்களா? அது மாரகஸ்தானம் தொடர்பு வரும்போது மாரகமாகி இழக்கிறீங்களா, இல்லை அங்கே 10ஆம் அதிபதி தொடர்பு வரும்போது மாரகமாகி கர்மமானதுக்கப்புறம் நீங்கள் இழந்து போகிறீங்களா, இல்லை அங்கே 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு பார்வையில் இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்வை சேர்க்கை இதெல்லாம் வந்து ஒரு கிரகத்துக்கு கிடச்சிட்டு அப்படின்னாலும் கர்ணனுக்கு கவச குண்டலம் கிடைச்ச மாதிரி. சரிங்களா? எந்த வழியிலையாவது குலதெய்வம் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். 5ஆம் அதிபதி தொடர்பில் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் உங்களை எந்த வழியாவது ஒரு வழியில் இந்த குடும்பத்தை காக்கணுங்கிற முனைப்போடு அது வேகமாக செயல்படும். அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய மூளையை சிந்தனை செயல்பட வச்சு போ உங்கள் தாத்தா விட்டு வந்த கர்ம கடன் இருக்குது, அதை போய் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி மொட்டை போகிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வா, உனக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம உள் மனசை தூண்டும். அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் வேண்டி அந்த தெய்வத்தின் காலை கெட்டியாக பிடிச்சிக்க. இந்த மாதிரி உயிர் சம்பவம் உங்களுக்கு குடும்பத்தில் அரங்கேறாமல் தடுக்கிறதுக்கு இந்த தெய்வங்களை உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு உள் மனசு சொல்லும். நம்ம அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவிலில் போய் ஆண்டவா இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு இது நடந்துடக்கூடாது, இந்த விபத்துலேருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்துடணும், இந்த ஆயுள் கண்டத்தில் இருந்தவங்க தப்பிச்சு வெளியே வந்துடணும், இவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமளே அறியாமலே வேண்டுதல் வைப்போம். அது நிவர்த்தி ஆகும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்ணனுக்கு கவச குண்டலம் உயிரை காத்த மாதிரி உங்களுக்கு இது காத்து கொண்டே இருக்கும். அங்கே மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதி தொடர்பு வரும்போது மாரகத்தை தூண்டுறதுக்கு அந்த கிரகங்கள் தயாராகவே இருக்கும். ஏன்னா 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள், 9 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் தான். அவங்கவுங்க என்ன கர்ம வினையை நம்ம வாங்கிட்டு பிறந்திருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து முடிக்காடிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற சூழலில் நம்ம தள்ளாமல் இருக்கணும்னா ஆல்ரெடி நம்ம ஜாதகத்தை ஒரு அலசி ஆய்வு பண்ணி பார்த்து நம்ம ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அந்த அமைப்பு இருந்ததுன்னா குலதெய்வம் கோவில்லையா அல்லது இஷ்ட தெய்வம் கோவில்லையா எந்த கோவிலில் போய் நம்ம கர்மாவை கழிக்கணும், எந்த கோவிலில் போய் நம்ம மொட்டை போடணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வருஷம் ஒரு தடவை உங்கள் தலையில் உள்ள முடியை நீங்கள் தியாகம் பண்ணும் பொழுது 6, 8 என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அந்த முடியை வந்து நீங்கள் வேண்டாம். ஏன்னா 6, 8னா உங்களை விட்டு விலகிறது. உங்ககிட்ட இருந்து அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் கேட்கக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உயிருக்கு நிகரான ஒரு பொருள். நம்ம உடலில் இருந்து உயிருக்கு நிகரான ஒரு பொருள் என்ன? உயிர் அப்படிங்கிறது நிகர். அதுக்கு நிகரான ஒரு பொருள், அழியாத பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி காணிக்கை மட்டும்தான். அந்த முடி காணிக்கையை கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா உங்களுடைய போன ஜென்மத்திற்கு உண்டான பிறவி கடன், இந்த ஜென்மத்திற்கு உண்டான கர்ம கடன் கழிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி கழிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த அமைப்புகள் இந்த 6, 8 பாதகம் மாரகம் கர்மஸ்தான அதிபதி பார்வை சேர்க்கை, சனி பகவான் பார்வை, கூடவே ராகு கேது தொடர்பு, இப்படி எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். லக்கணத்தில் இருந்தால் உங்களை காப்பாற்றலாம், 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் உள்ள ஒரு உயிரை காப்பாற்றலாம், குடும்பத்தையே காப்பாற்றலாம், 3ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய சகோதர உறவுகளையும் காப்பாற்றலாம். அதே சமயத்தில் உங்கள் உடம்புல தேவையில்லாமல் வரக்கூடிய நோய்களையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களுடைய வண்டி வாகனம் சொத்து சுகங்களையும் காப்பாற்றிக்கலாம், உங்கள் தாயை காப்பாற்றிக்கலாம், உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிற தடையாக இருக்கும்ல இதையும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்குன்னா புத்திர தோஷத்தை காப்பாற்றலாம். அதே சமயத்தில் புத்திர சோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் காப்பாற்றலாம். புத்திரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதையும் நீங்கள் காப்பாற்றலாம். உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் காப்பாற்றலாம், உங்கள் குழந்தைகளுடைய ஆயுளையும் காப்பாற்றலாம். 6ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வர்றதுக்கு நீங்கள் இதை செஞ்சால் போதும். 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மஸ்தான அதிபதி தொடர்பு பார்வை இருக்குது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு அது குடும்பஸ்தானமாக வேலை செய்யும்.
அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வருமானம் தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்க குடும்பம் அமைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் செய்கிற பரிகாரம் மூலமாக சரி செய்ய முடியுமா? சத்தியமாக செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் அதில் அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்படும் நீங்கள் செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு கடன் இல்லாத நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனைவி சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும், சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது போன்ற விஷயங்களையும், நண்பர்களால் ஏமாற்றப்படுறதுக்குண்டான சூழல் இல்லாத சூழலையும் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யும் பொழுது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்குன்னா உங்களுடைய ஆயுளையும் காப்பாற்றிக்கலாம். உங்களுக்கு திடீரென்று பொருளாதார உயர்வு, தொழில் வளர்ச்சிகளையும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதில் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய அப்பா சார்ந்த உறவுகள், அப்பா வழியில் உள்ள உறவுகள், அப்பா என்ன பாக்கியத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு அவர் அடைய முடியாமல் அவர் காலத்தை கழிக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உள்ள என்ன பாக்கியங்களை அடையணுமோ அதை அடைகிறதுக்கு 9ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது இந்த விஷயத்தை நீங்கள் காத்து கொள்ளலாம். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பிறவி கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மாவையும், போன ஜென்மத்திற்குண்டான கர்ம கடனையும், தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த முன் ஜென்ம வினை கர்ம பணம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அழிக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்திற்கு அது 6ஆம் இடமாக வேலை செய்யும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடமாக வேலை செய்யும். உங்களுக்கு அது 10. அப்போது உங்கள் குழந்தை நோயில் இல்லாத ஒரு வாழ்க்கை, உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையையும், உங்களுக்கு நிம்மதியான தொழில் சார்ந்த விஷயத்தையும் அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட்டம், பதவி, உயர் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், லக்ஸரியான ஒரு வாழ்க்கை, எக்ஸட்ரான்னு இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இந்த அமைப்பு இருக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய, நல்லா புரிஞ்சுக்கிங்க, 9ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்குதுன்னா உங்களுடைய அப்பா சார்ந்த விஷயத்துக்கு, அப்பாவுக்கு உயிர் தொல்லை இல்லாத சூழலையும் நீங்கள் இந்த பரிகாரம் மூலமாக சரி செய்யலாம். அதே சமயத்தில் உங்களுடைய பேரன் பேத்தி என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கும் அது சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், பேரன் பேத்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்களே அடித்தளம் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும். அடுத்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய லாபங்கள், கடனாக வாங்குறீங்களா இல்லை சம்பாதிச்சு காசை வருமானமாக கொண்டு வரீங்களா, இது 11ஆம் இடம் சுட்டி காட்டுற இடம். அதே சமயத்தில் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்குண்டான இடம் 11ஆம் இடம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது அனைத்துமே தடை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், மாரகம் இல்லாமல், எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கணும். 11ஆம் இடம் வேலை செய்யணும். அதே சமயத்தில் உங்களுடைய மருமகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் தான். வரக்கூடிய மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, வரக்கூடிய மருமகன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, மருமகள் உங்களுடைய பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா லாபஸ்தானம் சரியாக வேலை செய்யணும். அந்த லாபஸ்தானம் சரியாக வேலை செய்யும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய மன வாழ்க்கை அப்படிங்கிறது டிஸ்டர்ப் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 12ஆம் இடம் உங்களுடைய சேமிப்பை குறிக்கும். உங்களுடைய கடைசி கால அந்திம காலத்தை குறிக்கும். கடைசியில் நோய்வாய்ப்பட்டு சாக போகிறோமா, இல்லை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நோக்கி நகரணுமா, இல்லை கடனோட நம்ம வாழ்க்கையை முடிக்க போகிறோமா, அல்லது நம்ம துர்மரணங்கள் ஆக போகிறோமா, நம்ம தேவையில்லாத தூக்கத்தை கெடுத்து நிம்மதி கெடுத்து, அதாவது குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது அசம்பாவிதம் நடந்துட்டால் நம்ம நிம்மதி கெட்டு போகமில்ல, அதை குறிக்கிறதுக்கு உண்டான இடமும் அந்த இடம் தான். அப்போ 12ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா இருக்காதா, உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உங்கள் கைக்குள்ளே இருக்குமா, சேமிப்பு நிறைய சேர்த்து வைப்பீங்களா அப்படிங்கிறது அந்த ஸ்தானம் சொல்லும். அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயம். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் என்ன உயிர் காரகத்துவமாக வருதோ அந்த உயிர் காரகத்துவத்துக்கு விபத்துகள் ஏற்படும். லக்னாதிபதி தொடர்புக்கு சம்பந்தப்பட்டால் லக்னாதிபதிக்கே நடக்கும், அதாவது ஜாதகராய உங்களுக்கே நடக்கும். அப்போ 7ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது உங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்ட உறவு, கணவர் சம்மந்தப்பட்ட உறவுக்கு நடக்கும்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? இங்கே மாரகாதிபதி சம்மந்தப்படும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி மாரகம் ஆகிறாங்களான்னு சொல்கிற நம்ம கணிக்கிறோம்ல, அந்த இடம் அதில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நடக்காமல் இருக்கணும்னா ஆல்ரெடி அங்கே நம்ம மாரகமான நம்ம என்ன பண்ண போகிறோம், உடனே போய் முடி காணிக்க கொடுப்போம், மொட்டை போட்டு ஈமகடன் செய்வோம். அதானே அதற்கு முன்னால்
நீங்களே போய் வாண்டடாக போய் உங்கள் ஜாதகத்தில் இருக்க அமைப்புப்படி உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் எந்த அமைப்பு இருக்குது, அங்கே 5ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் குலதெய்வம் கோவிலையும், 10ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தால் 9ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தால் நீங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலையும் போய் உங்களுடைய கர்ம கடனை நீங்கள் ஈம கடனை செலுத்தும் போது, ஈம கடன் அப்படிங்கிறது என்ன, தலைமுடியை காணிக்க கொடுக்கும்போது உங்களுடைய ஈம கடனாக அது வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து உயிர்களுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகாது. இது ஒரு கணக்கு. அதே சமயத்தில் இதை எப்படி நான் இவ்வளோ துல்லியமாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் வந்து ஒரு சிறு விஷயத்தை சொல்லி நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். மகாபாரதம் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது திரௌபதியை கடத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொன்னான். அப்படிங்கிறக்காக துரியோதனுடைய மச்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு ஜெயத்ரதன் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பாஞ்சாலியை கடத்தி கொண்டு வந்துடுவார். பாஞ்சாலியை கடத்தி கொண்டு வந்த உடனே என்ன ஆகும்னா, அர்ச்சுனன் அவரை ஜெயரத்னன்ட்ட இருந்து பாஞ்சாலியை மீட்டு வெளியே கொண்டு வரும்போது, அவனை கொல்ல போகும்போது கிருஷ்ணன் சொல்லுவார், அர்ஜுனா நீ அவனை கொல்ல வேண்டாம், விட்டுரு, அதுக்கு பதிலாக அவனுடைய தலைமுடியை மொட்டை அடித்து விட்டுரு, அவன் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். இதில் இருந்து நான் புரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் மாரகாதிபதி கர்மஸ்தான அதிபதி தொடர்புகள் எங்கே இருக்கோ அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் வந்து செத்து புழைச்சிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு வருஷமும் போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன உறவாக வருதோ, அந்த கிரகங்கள் என்ன உயிர் காரகத்துவம் அமர்ந்தப்பட்ட ஸ்தானங்களில் இருக்குதோ, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய உயிர் ஸ்தானங்கள் வந்து என்ன ஸ்தானமாக வருதோ அது சார்ந்த விஷயத்தில் இந்த ஜாதகர் வந்து அனுதினமும் செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அதை உங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ இஷ்ட தெய்வம் கோயிலையோ போய் நீங்கள் கழிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வருஷத்தில் ஒரு தடவை வந்து தன்னைத்தானே நீங்கள் வந்து மாரகமாக மாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் மொட்டை போட்டு ஒரு மாதம் நம்ம இருக்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு கேவலப்பட்ட மாதிரி நம்மளுக்கு தோணும். என்னடா முடியும் இல்லை ஒன்றும் இல்லை அசிங்கமாக இருக்குன்னு தோணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நீங்களே உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கிறதுனால கிரகங்கள் தன்னுடைய கடமையை அதற்கப்புறம் வந்து நம்ம போய் அவனை அசிங்கப்படுத்தணும், மொட்டை போடணும்னு நினச்சோம், அவனே போய் குலதெய்வம் கோயிலே இஷ்டதெய்வம் கோயிலே போட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டான். புண்ணியங்கள் எங்கே இருக்கோ அங்கே கிரகங்கள் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கழிக்க உங்களுடைய புண்ணியங்களை நீங்கள் சேர்க்க உங்களுக்கு கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருக்காது. சரிங்களா? இதை நீங்கள் யார் ஒருத்தர் சரியாக செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்க வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கும், அவங்க போய் கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க. குலதெய்வம் கோயிலையும் இஷ்டதெய்வம் கோயிலையும் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த அமைப்பு இல்லாமல் இருக்கும், எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட மாட்டாங்க, சிம்பிளாக விட்டுருவாங்க. குடும்பத்துக்குள்ளே யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து சித்தப்பா போயிட்டாரு மொட்டை போட்டேன், சித்தப்பாவுக்கு பிள்ளைகள் நான் போய் மொட்டை போட்டேன், மாமா போய் இறந்துட்டாரு, அவங்களுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை, நான் தான் போய் மொட்டை போட்டேன் பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும், 9ஆம் அதிபதி வீக்காக இருப்பார், அப்பா இறந்துட்டாரு, நான் மொட்டை போட்டேன். சில குழந்தைகள் ஸ்தானத்தில் அந்த அமைப்பு இருந்துன்னா குழந்தைகள் வந்து திடீர்னு இறந்துட்டுனா தந்தை மொட்டை போடுறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். வயசாகி இறந்து போகிறவங்களுக்கு நம்ம மொட்டை போடுறது அப்படிங்கிறது கூட சரி, காலம் கடந்து ஆண்டு அனுபவிச்சு போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருந்து அங்கே வந்து 5ஆம் அதிபதியும் கெட்டு இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு உள்ளே வந்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு விபத்து ஆகி நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு மொட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு தாய் தப்புங்கிற அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து புத்திர சோகம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி இந்த கிரகங்கள் என்னென்ன சேர்க்கையில் இருக்குது, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கையில் இருக்கா, 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம், அங்கே 4ஆம் அதிபதி தொடர்பு உள்ளே வந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா தாய் வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் கர்ம கடன் இருக்குன்னு கணக்கு எடுத்துக்குங்க. அங்கே 9ஆம் இடம் சம்பந்தப்படும் போது அம்மா வணங்கிய தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கன்னு கணக்கு எடுத்துக்குங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அப்பா வழி குலதெய்வத்தையும் கணக்கு எடுக்கலாம். ஆனால் அந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்தானாதிபதி அடுத்தடுத்து கெட்டு போகாமல் இருக்கிறாரான்னு தெரிஞ்சு உங்களுடைய கர்ம கடனை எந்த கோவிலில் போய் செலுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக செலுத்திட்டு வந்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட ஆக்சிடென்ட் விபத்து இருந்தாலும் சரி, 10 பேர் போனாங்கப்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் பாரு என் பையன் மட்டும் பொழைச்சி வந்துட்டான்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா 10 பேர் 4 பேரோட போகும்போது விபத்து ஆகும். ஆனாலும் அவங்க மட்டும் தப்பிச்சு வெளியே வர்றாங்கல்ல, இதுதான் குலதெய்வத்திற்கு உண்டான சப்போர்ட், இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதை வந்து வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். அனுபவித்து அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த மாதிரி சம்பவத்தில் நடந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா
உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னா முதல்ல போய் நீங்கள் போய் முடிக்காணிக்க செலுத்துங்க. அது எந்த கோவிலுக்கு, அம்மா வழி குலதெய்வமா, அப்பா வழி குலதெய்வமா, அம்மா விட்டுட்டு வந்த இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான கடனா, அப்பா விட்டுட்டு வந்த இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான கடனா, அல்லது அங்கே ராகுவே தொடர்பில் இருக்கிறாரு, அப்பா வழி தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த கர்ம கடனா, அங்கே கேஸ் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அங்கே அம்மா வழியில் உள்ள பாட்டி தாத்தா விட்டு வந்த கர்ம கடனா, என்ன கடனில் இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கர்ம கடனை கரெக்டாக நிவர்த்தி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்போ முடிக்காணிக்கேன்னு ஒன்று கொடுக்க ஆரம்பித்து தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சத்தில் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது அரங்கேறாது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரிங்களா, உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் கூட சரியாகும். ஆயுள் கண்டத்தில் ஒரு நபர் வந்து ஆஸ்பத்திரியில் போராடும்போது மனிதருடைய குணங்கள் எப்படி இருக்கும்? உடனே போய் ஏதோ ஒரு தெய்வத்தின் கோவிலில் போய் ஆண்டவா இந்த உயிரை காப்பாற்றி கொடு, நான் மொட்டை போடுறேன் ஆண்டவான்னு சொல்லி நம்ம கெஞ்சிரோம்ல. இதை நீங்கள் பார்டரில் போய் நின்று கெஞ்சிறதை விட ஆரம்பத்தில் எது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் அரங்கேறாது. அப்போது மொட்டை யாரெல்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்தில் சனி பகவான் பார்க்குறாரா, சனி பகவான் இருக்கிறாரா, சனி பகவான் 3, 7, 10ஆம் பார்வை லக்கணத்தில் விழுதான்னு பாருங்கள். அங்கே இப்போ லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்திருந்தாலும், அது என்ன கிரகமாக இருந்தாலும் சரி அமர்ந்திருந்தாலும், அல்லது அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் பார்த்தாலும், இல்லை 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும், இது லக்கணத்துக்கு. ராசி கணக்கெடுத்து பாருங்கள். லக்கணத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ராசிப்படி பார்த்தா 10ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறார், ராசிக்கு 10ஆம் அதிபதி லக்கணத்தில் உட்காந்துருக்கிறார், கண்டிப்பாக இது பொருந்தும். இப்படி கணக்கெடுத்து பாருங்கள். ராசியும் லக்கணத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பொருத்தி பார்த்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ தொடர்பு விழுந்துட்டு அப்படின்னாலே இதுதான் உங்களுடைய பரிகாரம், வாழ்நாள் பரிகாரம் இதுதான். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது என்னாகன்னா உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத, விபத்து இல்லாத, மரணங்கள் இல்லாத எல்லாவித யோகத்தையும் முழுமையாக அடைய பெற்று இந்த வம்சம் உங்களுக்கு விருத்தியாகி கொண்டே இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.